வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக இன்று நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிற மனுஷனோ செழிப்பான், நீதிமான் கர்த்தரை நம்புவான், கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு நம்புகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவார்கள், கர்த்தருக்கு நம்புகிறவர்களுக்கு அப்படி உண்டாகும், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும் என்ற அநேக, கர்த்தரை நம்புகிறவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள் என்ற அநேக காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஆனாலும் இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கக்கூடிய வசனம் என்னவென்றால், கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து. கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையாக இருப்பாராம். நம்பிக்கைக்கு உரியவராக, நீ நம்புறதை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக, நீ அவரை நம்பி வந்தால் அவர் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார். அல்லது நம்பி போயிட்டோமே இவர் கைவிட்டுருவாங்க ஒரு சில பேர், அதே மாதிரி கைவிட மாட்டார். அவர் உன் நம்பிக்கையாக இருப்பார். எந்த காரியத்துக்காக அவர் நம்புறாயோ அந்த காரியத்திற்கு அவர் உன் நம்பிக்கையாக இருப்பார். மனிதர்களை நீ நம்பி போயிருக்கலாம், பண உதவிகளை மனிதர்களை நீ நம்பி போயிருக்கலாம், அவங்க எனக்கு செய்வாங்க, அவங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க செய்வாங்க என்று. ஆனால் அவர்களோ உங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களா இல்லாமல் அநேக காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கலாம், உங்களை கைவிட்டிருக்கலாம், அல்லது என்னால் முடியாது என்று சொல்லி கூட கைவிரித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிற நீ, அவர் உன் நம்பிக்கைக்கு உரியவராக, நம்பிக்கையாக இருந்து உன் கால் எந்த ஒரு இதில் போய் சிக்கி கொள்ளாதபடி உன்னை காப்பார். ஹல்லேலூயா. நீ உன் கால் சிக்கி கொள்ளாதபடி எப்போது உன்னை காப்பார் என்றால், நீ அவரை நம்பும் பொழுது அவர் உன் நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பார். நீ அவர் வார்த்தையை நம்பும் பொழுது, அவர் உனக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை நீ நம்பும் பொழுது, அவர் உன்னை கரங்களால் பிடித்திருக்கிறார் என்று நீ நம்பும் பொழுது, அவர் உன்னை வியாதிகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, உபத்திரவம் வரும்போது, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார், நான் நம்புவது அவரால் வரும் என்று சொல்லி அவர் மேல் நீ நம்பிக்கையாக இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை காப்பார். ஹல்லேலூயா. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை நம்ப வேண்டும். அப்பொழுது அவர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாமல் காப்பார். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரை நம்புங்க. ஒரு காதலன் ஒரு காதலியை எப்படி நம்புவாங்க? ஒரு கணவன் ஒரு மனைவியை எப்படி நம்புவாங்க? என் மனைவி நல்லா இருப்பா, அவன் நல்லவ, மற்ற யார் என்ன சொன்னாலும் அவர் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே போல நீங்கள் தேவன் என்னை பார்த்து கொள்வார். கஷ்டம் வந்தால் அவர் பார்த்து கொள்வார், துன்பம் வந்தால் அவர் பார்த்து கொள்வார், சோதனை வந்தால் அவர் பார்த்து கொள்வார், கடன் பிரச்சனை வந்தால் அவர் பார்த்து கொள்வார், நஷ்டம் வந்தால் அவர் பார்த்து கொள்வார், வியாதி வந்தால் அவர் பார்த்து கொள்வார். உபத்திரமே வரட்டுமே, கண்ணீரே வரட்டுமே, ஏன் முன்னாடி மரணமே வரட்டுமே, அவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உன் நம்பிக்கையாக அவர் இருந்து உன் கால் எதிலையும் சிக்கி கொள்ளாதபடி உன்னை காப்பார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. உன் நம்பிக்கைக்குரிய இயேசு இருக்கிறார். மனுஷன் கைவிட்டுறலாம், மனுஷன் நம்பிக்கை துரோகம் பண்ணலாம், மனுஷன் உனக்கு வாக்கு கொடுத்து ஏமாத்திருக்கலாம், ஆனால் உனக்கு வாக்கு பண்ண இயேசு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை காத்து பரலோக ராஜ்யத்தில் உன்னை சேர்ப்பார். ஏனென்றால் அவர் நம்பிக்கைக்கு உரியவர். இந்த வார்த்தையினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.